ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சால் உண்மையில நம்ம வந்து கஷ்டப்பட்டால் அதுக்கு பலன் உண்டு, கண்டிப்பாக பலன் உண்டு. ஆனால் பொறுமையோடு வந்து நம்ம அந்த வேலையில் எந்த வேலையை செஞ்சாலுமே வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னுக்கு வரக்கூடாது. பின்னுக்கு வந்தோம்னா மறுபடியும் வந்து அதில் புரோசனம் இல்லாத போயிடும். நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து அதில் கடைசியாக பயன் உண்டு. அது ஒரு உதாரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஈரோட்டிலேருந்து வந்து இங்கே புகழூரில் மில்லில் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 8 ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அங்கே இருக்கிற கூட வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மேலே வந்திருந்ததை 8 ரூபா சம்பளத்துக்கு யாருடா வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஊருக்கே போயிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து 20 ரூபா காட்டு வேலைக்கு வந்து 20 ரூபாயா. இவர் வந்து 8 ரூபா சம்பளத்துக்கு யார் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. ஏன்னா அங்கே போய் 10 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்களாம். வேலைக்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்துடுவாங்க. 10 மணிக்கு வந்து டீ குடிச்சிட்டு திட்டு மேலே உட்காந்துக்கிட்டு வடக்க போகும்போது ஈரோட்டு பஸ்ஸு, தெற்க போகும்போது சிவகிரி, முத்தூர், வெள்ளவாயில் போகிற பஸ்ஸையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்க வாரங்களும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா. இங்கே வந்தால் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 5:30 வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வரல. வந்தவங்களே நின்றுட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு பிடிச்சிருக்குது மெக்கானிக் வேலைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு அதிலேயே இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் வந்தார். ஆனால் மறுபடியும் ஊருக்கு போகும்போது அப்போ சொல்லுவாங்க, மணியா பரவாயில்ல மணியா, நீ வந்து அங்கே இருந்ததுனால பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்கிற, நாங்கள் இங்கே காட்டு வேலைக்கு வந்ததுனால நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இன்றைக்கி நீ வீடு வாசல்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கண்ணு முடியாது சொல்லுவாங்க. அதனால தான் கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டால் அதை கடைசி வரைக்கும் செய்யணும். அதுதான் வந்து நல்லது. எப்போவுமே கஷ்டம்னு சொல்லி நம்ம பின்னுக்கு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அதிலேருந்து மேடேறவே முடியாது. கஷ்டமாக இருந்தாலுமே தாண்டி வரணுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அனுபவம். நான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அது கரெக்டாக தப்பானு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.